பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கு மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டெங்கு நோயின் மூலமாக அநேகமான மக்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக மாணவர்கள், சிறு குழந்தைகள் என வைத்தியசாலைகளில் அதிகமாக சிகிச்சை பெற்று வருவதை நாளாந்தம் ஊடகங்கள் மூலமாக நாம் அறிந்து வருகின்றோம். சுத்தம் பேணி எம் சுற்றுச்சூழலை டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பது எம் ஒவ்வொருவரின் கட்டாய கடமையாகும். அது ஒரு தார்மீக பொறுப்பாகும். அந்த வகையில் இஸ்லாம் சுத்தத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. சுத்தம் என்பது உடலை மட்டுமல்ல சுத்தமாக வைத்திருப்பது. நாம் வாழும் வீடு, நாம் தொழுகின்ற வணங்குகின்ற மஸ்ஜித், பள்ளிவாசல், எம் பிள்ளைகள் சென்று வருகின்ற கற்கின்ற மதரசா மற்றும் உண்டான கல்வி கூடங்கள், பாடசாலைகள், இப்படியாக ஒன்று கூடக்கூடிய இடங்கள் ஏராளம் இருக்கின்றன. இவ்வாறான சுற்றுச்சூழல்களை நாம் பாதுகாப்புள்ளதாகவும் சுற்றுச்சூழலை சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்வதில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சுத்தம் பற்றி கூறுகின்ற போது சுத்தத்தை மட்டும் பேசவில்லை. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான 2 சாரார்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சூரா அல் பக்ரா 222வது அத்தியாயத்திலே கூறுகின்ற போது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றவர்களையும் பாவ மன்னிப்பு கேட்பவர்களையும் சுத்தமாக தூய்மையாக இருப்பவர்களையும் அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று சுத்தத்தோடு சேர்த்து அல்லாஹ் பாவ மீட்சியிலே ஈடுபடுகின்றவர்களையும் அல்லாஹ் இணைத்து கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் கூறுகின்ற போது, உமது ஆடைகளை, உமது இடத்தை, உம்முடைய ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சுத்தத்திற்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், அத்தஹூர் ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானின் சரி பாதியாகும் என்று கூறியதாக சஹீஹ் முஸ்லிமிலே மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதசாரிகளுக்கு இடையூறு தருகின்றவற்றை வீதியிலிருந்து, பாதையிலிருந்து அகற்றி பாதசாரிகளுக்கு இடவசதி செய்து கொடுப்பது தர்மங்களில், சதக்காவில் மிகவும் உன்னத நிலையில் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் பாதசாரிகளுக்கு இடையூறு தருகின்றவற்றை அகற்றுவது கூட உயர்ந்த தர்மத்தின், சதக்காவின் அமலை அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நன்மைகளாக பெற்றுத் தருவதற்கு வல்லது என்று கூறியதாக புகாரி முஸ்லிமிலே மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே டெங்கு நோய் மாத்திரமல்ல, தொற்று நோய்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய சுற்றுச்சூழலின் மூலமாகவே நாம் அதிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவரான இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற போது, தூய்மை, சுத்தம் என்பது முஸ்லிமின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்று கூறுகிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய அடையாளமே சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதாகும். அதே போல இமாம் இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், உடலின் தூய்மையையும் உள்ளத்தின் தூய்மையையும் அல்லாஹ் அருட்கொடைகளை, அல்லாஹினுடைய நிஅமத்துக்களை பெறுவதற்கு காரணங்களில் ஒன்றாக அவை இருக்கின்றது என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். எனவே நாம் வாழுகின்ற வீடு, நாம் தொழுகின்ற இடம், மஸ்ஜித், மதரசா, இப்படியாக சுற்றுச்சூழல், நம்முடைய வீட்டு சூழல், நாம் பயணிக்கின்ற வாகனம், அதே போல எம்முடைய வீதி போன்றவற்றை நாம் சுத்தமான நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் என்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு இஸ்லாமிய பொறுப்பும் சமூக கடமையும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இவ்வாறான நோய்களிலிருந்து எம்மை பாதுகாப்பதோடு இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, செல்வங்களுக்கு அல்லாஹு தஆலா பூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இயல்பு நிலைமைக்கு திரும்புவதற்கு எம் அனைவருக்கும், விசேஷமாக பீடிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஷிஃபாவை, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து எம்மை பாதுகாப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.